அரசு நிலத்தில் 40 வருடங்களாக குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கெடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி கிராமத்தில் 150ற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சேபணையற்ற இடத்தில் பட்டா இல்லாமல் வசித்து வருகின்றனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்ரீராமுலு என்பவர் கூறுகையில், குருபரப்பள்ளி கிராமத்தில் பல 100 ஏக்கர் அரசு நிலம் உள்ளது. இதில் கடந்த 40 ஆண்டுகளாக 140ற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இதில் பலர் கான்கிரீட் கட்டடங்களை கட்டி மின் இணைப்பு பெற்று குடியிருந்து வருகின்றனர். கடந்த 40 வருடங்களாக போராடியும் எந்த அரசும் எங்களை பாதுகாக்க இதுநாள் வரை வரவில்லை. சமீபத்தில் தமிழக அரசு ஆட்சேபணையற்ற புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் பொதுமக்களுக்கு பட்டா வழங்கலாம் என அரசாணை வழங்கியும் இதனால் வரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்தோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தோ யாரும் எங்களை வந்து சந்திக்கவில்லை. பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் பட்டா கேட்டு மனு வழங்கியும் இதனால் வரை வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் எந்த நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வருகின்றனர். குருபரப்பள்ளியில் மிட்டாதாரர்கள் என்பவர்களின் கட்டுப்பாட்டில் பல ஏக்கர் நிலம் இருந்து வருகிறது. அந்த நிலத்தில் தற்பொழுது ஏழை எளிய மக்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மிட்டார்களிடமிருந்து நிலத்தை மீட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என பேசினார். அடுத்த 15 நாட்களுக்குள் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்ட களத்தில் இறங்கி மக்களுக்கு நீதி கிடைக்க போராடுவோம் என பேட்டியின் போது ஸ்ரீராமுலு கூறினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த தமிழக அரசாங்கம் மூன்றாவதாக இதற்கு உடனடி அரசு ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். நாலாவதாக அரசு நிலங்கள் உள்ள கனிம வளத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் தமிழக அரசு. 5 மிட்டாதாரர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களை பத்திரப்பதிவு செய்து கொண்டு இருக்கும் நபர்கள் புதிதாக வீடு கட்டி தற்காலிக மின் இணைப்பு மற்றும் வீட்டு வரி ரசீது போட்டுத்தர அரசு நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். 6வதாக அரசு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருப்பு வருகிற பொதுமக்களுக்கு மனு கொடுத்தாச்சு, ஆடியோ கிட்ட மனு கொடுத்தாச்சு, தாசில்தார்கிட்டையும் கொடுத்தாச்சு, விஓ கிட்ட எல்லார்கிட்டயுமே கொடுத்தாச்சு. அந்த மனு கொடுத்த 10 நாள்ல உங்க மனு நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது. ஏன்னா அதே ஒரு 5-6 சர்வே நம்பர்ல தனி நபர் இங்க வந்து நிலம் வாங்கி எஸ்டேட் போட்டு பிளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம் லஞ்சம் கொடுத்தா டிபார்ட்மெண்ட், டிஆர்ஓ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு உடனடியாக அவங்க கிட்ட என்ஓசி வாங்கி அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்குறாங்க. அதே 100 வருஷமா குடியிருக்கிற குடிமகனுக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் பட்டா வேண்டி போய் கேட்டா உங்களுக்கு நிராகரிக்கப்படும். 2வது நீங்க என்ஓசி வாங்கிட்டு வரணும்ன்றாங்க. அதாவது பணம் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இவங்க பட்டா போட்டு தருவாங்க. அதனால இந்த அரசாங்கம் அவங்களை கண்டிச்சு நம்ம பொதுமக்களுக்காக 250-300 வீடுங்க இங்க பட்டா இல்லாம இருக்குது. எவ்வளவு 100 வருஷமா சுமார் 150 வருஷமா இருக்காங்க. 4 தலைமுறை 5 தலைமுறை இருக்காங்க. அவங்களுக்கு பட்டா கண்டிப்பாக இந்த முறை போட்டு கொடுக்கல அப்படின்னா இந்த தமிழக அரசை கண்டித்து நாங்க கோர்ட்டுக்கு போவோம். என்ன ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணுவோம். அப்பீல் பண்ணிட்டு 15 நாள்ல அதுக்கப்புறம் நாங்க ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ஓட்டர் ஐடியும் அடுத்த முறை மிகப்பெரிய போராட்டம் எல்லாமே சப்மிட் பண்ணிடுவோம். யார்கிட்ட? கலெக்டர் கிட்ட. எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு குடி உரிமை கொடுக்கறவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல, இந்த காலி நிலத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கல அப்படின்னா எல்லா ஆதார் கார்டும் நாங்க சப்மிட் பண்ணி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெரிய தமிழக அரசாங்கம் இதை இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு முகாம் போட்டிருக்காங்க. அந்த முகாம்ல எல்லாமே மனு கொடுங்கன்னு சொல்றாங்க. மனு கொடுத்தா நிராகரிக்கப்படுறாங்க. ஆனா இதே மாதிரி 2024ல ஏற்கனவே ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கேம்ப்ல மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவெல்லாம் எங்க குப்பையில போட்டாங்களா? மறுபடியும் ஏன் இப்ப மனு வாங்குறாங்க? இந்த மனு வாங்கினா உடனடியா தீர்வு காணணும். இல்லன்னா இன்னொரு 10-15 நாள்ல நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு அதாவது 150 வருஷமா நாங்க பட்டா இல்லாம இருக்கிறோம். வாழ்வாதாரமே இல்ல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வேல்முருகன் வெங்கடேசன் சார். நான் எங்களுடைய ஊர் வந்து குருபரப்பள்ளிங்க சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் குருபரப்பள்ளி வில்லேஜ். இங்கே 2 ஊர் இருக்குங்க சார். குருபரப்பள்ளின்ட்டு 2 ஊர் இருக்குது.
இந்த 2 ஊரில் சார் 400 குடும்பம் கிட்டத்தட்ட வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 90 வருஷமாக வந்துட்டுருக்கோம் சார். ஆனால் இதுவரை எங்கள் குருபரப்பள்ளிக்கு பொதுமக்களுக்கும் யாருக்கும் இதுவரை காலிமனை ஜாகுக்கு பட்டாவும் வீட்டு மனைக்கும் பட்டா வரலைங்க சார். ஆனால் நம்ம இது ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறோம். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கும் ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கும் மட்டும்தான் இங்கே நல்ல அதுக்கான உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கான எந்த ஒரு உதவியும் அரசாங்கம் எதுவும் முன்னெடுத்து வரலைங்க. நாங்கள் இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்தோம். பொதுமக்கள் 150 பேர் இப்போ மனு கொடுத்தோம் ஜம்மபந்தியில். மாவட்ட ஆட்சியர் அன்றைக்கி உறுதி அளித்தார். இவ்வளோ வருஷமாக இல்லாத பட்டா இவ்வளோ வருஷமாக இருந்த பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண்றோம் வேல்முருகன் சொல்லி உறுதி அளித்தார். அவருக்கு கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம் சார். நீங்கள் அன்றைக்கி உறுதி அளித்தபடி எங்கள் ஊருக்கு 400 குடும்பத்துக்கும் நீங்கள் பட்டா அளிச்சிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும் சார். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சார் சிட்டா பட்டா இருந்தால் மட்டும்தான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் கூட சார் வீட்டு வரி தராங்க. அந்தளவுக்கு இப்போது எல்லாமே சிஸ்டம் ஒர்க் ஆகிடுச்சு. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நம்பியிருக்க இந்த எங்கள் வில்லேஜ் பொதுமக்களுக்கு நீங்கள் பட்டா வழங்கணும் சார். இது சம்மந்தமாக நாங்கள் ஆர்டிஓ சார் பார்த்தோம், ஜம்மபந்தி தாசில்தாரியை பார்த்தோம், மாவட்ட ஆட்சியரை பார்த்தோம், விஓவை பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம். இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்து வரல. ஆன்லைனில் அப்ளை பண்ண எல்லா மனுக்களும் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்திருக்காங்க சார். ஒரு மனு எடுக்கணுன்னா இப்போது ஒரு மனு அப்ளை பண்ணணுன்னா 10 பேர் 15 பேஜ் இருக்குங்க சார். அது காப்பி பண்ணி பிரிண்ட் அவுட்டை எடுத்து பொதுமக்கள் போய் பெட்ரோல் செலவு எடுத்துன்னு போயிட்டு ஒரு இடத்துல போய் கொடுக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க பணியை விட்டுட்டு தான் வந்து பார்க்குறாங்க சார். பொதுமக்கள் நடுத்தர பொதுமக்கள் அந்த நடுத்தர வர்க்கத்தை பொதுமக்களுக்கு நம்ம ஒரு நாளைக்கு 400 ரூபாய் செலவு அவங்களுக்கு பண்ண வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணாலே அவங்க வாழ்வாதாரத்தில் ஏழை மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க சார். இது எல்லாமே கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு நீங்கள் தாங்க சார் நல்ல வழியை காட்டி எங்கள் குருபரப்பள்ளிக்கு அனைவருக்கும் பட்டா வழங்கணும் சார். உங்கள் சர்வே நம்பர் 35, 28, 57 இந்த மாதிரி கிட்ட 7 சர்வே நம்பர் இருக்குங்க. அந்த 7 சர்வே நம்பருக்கும் நீங்கள் பட்டா வழங்கணும் சார். கையெழுத்துக்கு வேண்டி கேட்டுக்கோங்க சார். நன்றி.